கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று. இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு எம்சாண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு விற்றது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 2500 அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு விற்றது, திமுக ஆட்சியில் இன்றைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபா திமுக ஆட்சியில் அதிகம். அதுபோல ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு விற்றது, திமுக ஆட்சியில் 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு விற்குது, 30,000 ரூபாய் அதிகம். சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் ஒரு மூட்டை வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா. மரம் 200% ஏறி போச்சு. இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற கனவுல கூட காண முடியாது. இந்த திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் கனவு நல்லா தூங்கும் போது வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது கட்டுமான பொருட்களை விலை. இதில் கட்டுமான தொழில் ஈடுபட்டு பாதிச்சிருக்கிறாங்க.